V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வாரம் திரைக்கு வந்திருக்க நிறம் மாறும் உலகில் அந்த திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. சந்தர்ப்பம் சூழலை அவங்க எண்ண ஓட்டங்களை மாற்றிடும் அப்படிங்கிற சொன்ன படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. பொதுவாக இந்த உலகம் தோன்றி 450 கோடி வருஷத்துக்கு தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரினங்கள் தோன்றி சில கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உயிரினங்கள் தோன்றி சில லட்சம் வருஷம் ஆச்சுன்றாங்க. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பொய்யை பற்றி, உண்மையை பற்றி, தீமையை பற்றி, நல்லது எல்லாத்தை பற்றி எழுதியிருப்பார். தஞ்சை பெரிய கோயில், கரிகாலன் கட்டிய கல்லணை 2000 வருஷம், 1000 வருஷம், 1500 வருஷம் அப்படின்னு ஒரு பெரிய நமக்கு நிறைய வரலாறு இருக்குது. தமிழ் சினிமா தோன்றி சில 110, 115 வருஷம் ஆகுது. தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து 93 வருஷம் ஆகுது. இந்த தமிழ் சினிமா பேச ஆரம்பித்த இந்த 93 வருஷத்தில் சினிமா சொல்கிற மக்களுக்கான செய்தி, உண்மை பேசுங்க, பொய் பேசாதீங்க, நியாய தர்மங்களும் நடத்துங்க, அம்மா அப்பாவை பார்த்துக்குங்க, அது என்ன நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லிட்டு வராங்க. அதை எவ்வளோ பேர் எடுத்து எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே இந்த படத்தில் அம்மா பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அதை வேறு மாதிரி ஒரு சொன்ன விஷயம் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருக்குது. பொதுவாக பயிரிடுறோம், அதை சுற்றி வேலி போடுறோம் அப்படின்னா அந்த பயிர் நம்மளை தாண்டி ஓடிடாது அப்படிங்கிற நம்பிக்கையில் கண்ட மாடுங்க மேஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புக்கு தான் அந்த விஷயம் பண்ணுறாங்க. அதே போல் இந்த படத்தில் ஒரு அம்மா தன் பொண்ணை ரொம்ப கவனிப்பாக ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதே நேரத்தில் கண்காணிப்பும் வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு லிமிட் தாண்டி போகும்போது அதை கண்டிக்கிறாங்க. அவங்க திரும்பி வந்தாங்களா, அவங்க திரும்பி வர்றதுக்கு என்ன காரணம், யார் அவங்க மனநிலையை மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லும்போது நமக்கு ஒரு பழைய சிவாஜி திருவிளையாடல் படம் தான் ஞாபகம் வருது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முருகன் பழத்துக்காண்டி கோச்சிட்டு போவார். அப்புறம் அவங்க மனசை மாற்றி ஔவையார் கூட்டிட்டு வருவாங்க. அப்படிங்கிறது நம்ம பழைய வரலாறுல நம்ம படிச்சிருப்போம். அதே போல் இந்த படத்தில் கோச்சிட்டு போகிற பொண்ணை யோகி பாபி மனம் மாற்றி வீட்டுக்கு அனுப்புகிறாரு அப்படிங்கிற கதை. அந்த திருப்புறக்காண்டி ஒரு 5 கதையை சொல்கிறாங்க. அந்த திருவிளையாடல் படம் மாதிரி ஒரு சில கதைகளை சொல்கிற மாதிரி இந்த படத்தில் சில சம்பவங்களை மையப்படுத்தி சொல்கிறதா இந்த படத்தில் மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. அதை ஒரு 5 கதையாக, 5 கதாநாயகனாக, 5 விதமான சொல்ல விதை தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருந்தாலும் இதுக்கு முன்பு ஒரு சில படங்கள் தான் இருக்குது. நம்மளும் பார்த்தீங்க நினைவில் இருக்குது. பட் இருந்தாலும் சொன்ன விஷயங்கள் புதுசாக தான் இருக்குது. நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இந்த படத்தை கேத்ரின் சோபா அண்டு லெனின் இணைந்து தயாரிக்க டிட்டோ ஜேபி இயக்கியிருக்காரு. தேவி பிரசாத் ரீகன் இசையமைச்சிருக்காரு. தமிழரசன் எடிட் பண்ணியிருக்காரு. மல்லிகா அர்ஜுன், மணிகண்ட ராஜா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் பாரதி ராஜா, நட்டி என்கிற நடராஜன், ரியோ ஷாண்டி, யோகி பாபு, ஆடுகளம் நரேன், மைம் கோபி, சுரேஷ் மேனன், வடிவு கரசின்னு. அம்மா அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வீட்டை விட்டு போகிற பொண்ணு திரும்பி வர்றதை ஒரு புதிய கோணத்தில் சொன்னது தமிழ் சினிமா கொஞ்சம் புதுசாக பார்க்க முடியுது. ஒவ்வொரு காட்சியிலையுமே ஒவ்வொருத்தங்களோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப நல்லா பண்ணிடுறாரு. நட்டி, சுரேஷ் மேனன் ஒரு கதையில் வர்றாங்க. அவங்க 2 பேரும் பெரிய ஜாம்பவான்களாக வர்றாங்க. அதாவது மிகப்பெரிய 2 தாதாவாக இருக்காங்க. இந்த தாதாக்களோட 2 காதல் ஜோடி உள்ளே பூந்துடுறாங்க. இவங்க அந்த இடத்துலேருந்து எப்படி மிண்டாங்கன்னு ஒரு சின்ன பேர்பாட்டாக சொல்லிடுறாங்க. சாண்டி ஆட்டோ டிரைவராக வர்றாரு. எல்லாமே சொன்ன விஷயங்கள் அம்மா ரொம்ப முக்கியமானவங்க, அம்மாவை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிற விஷயத்த திரும்ப ஒவ்வொரு கதையிலையுமே அதை தான் மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாரதி ராஜா, வடிவு கரசி போர்ஷன் ரொம்ப நம்மளை கண்கலங்க வைக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா பாசத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு கதையிலையும் சொன்னாலும் சுருக்கமாக சொன்னது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய படமாக பார்த்தா கூட அந்த சுருக்கமாக சொன்னது 5 கதையாக சொன்னது பார்த்திங்கன்னா படத்தோட நீளம் தெரியாத அளவுக்கு நம்ம ஒன்றி போகிற மாதிரி சொன்ன விஷயம் ரொம்ப அவங்களுக்கு இயக்குனருக்கு ஒரு சபாஸ் தான் சொல்லணும். நமக்கு பிடிக்கிற மாதிரியும் புரிகிற மாதிரியும் சொன்னது நல்லா இருக்குது. இந்த காலத்தில் யாருக்குமே பார்த்திங்கன்னா பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற விஷயங்கள் இப்போ ஒரு குழந்தைய மனசை மாற்றணும்னா அவங்களுக்கு பிடிக்கிற பாஷையில் நம்ம பேசி ஆகணும். அப்போ தான் அந்த குழந்தைகிட்ட நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம சொல்கிற அந்த குழந்தைய ஏற்றுக்கணும். அதிகாரத்தின் மூலமாவோ அடாவடி மூலமோ அந்த குழந்தைய நம்ம கட்டுப்படுத்தணும்னா அது முடியாது. அன்பால் தான் சொல்லணும். அதை அவங்க பாஷையில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். குழந்தை அதை ஏற்றுக்குதா, அதை மனசை மாற்றிக்கிறதாங்கிறது அடுத்த கட்டம். இருந்தாலும் நம்ம சொல்கிறது, நம்ம டீல் பண்ணுற விஷயம் சரியாக சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஒரு பொது வழியில் அம்மா கோச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கான ஏன் கோச்சாங்க அப்படிங்கிற நம்ம யோசிச்சோம்னா அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. அவங்க பொது இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே ஒரு விஷயந்தான் படத்தில் பெருசாக மையப்படுத்தி சொன்னாலும் இது இன்றைக்கி எல்லா இடத்துல ஒரு விஷயம். யாராவது பெற்றவங்க கோச்சிட்டாங்கன்னா அதை பெரிய அவமானம் நம்ம நினைக்காம அதை நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. பிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சினிமாவுக்கு ஒரு புது பாதையாக
அதாவது இப்படியும் நம்ம படம் எடுக்கலாம், இப்படியும் கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு புதிய வழிமுறையை சொன்னதாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. நிச்சயமாக இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல எல்லா டெக்னீஷியனும் எல்லா நடிகர்களுமே அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை அந்த 20 நிமிஷம் காட்சிகள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படங்கள் ஜனங்களுக்கு பிடிக்கும்னு நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சிருங்க.